وأنه كان رجال من الإنس يعوذون برجال من الجن فزادوهم رهقا. சுருக்கத்திற்கு செல்வார்கள், ஒரு சில நரகத்திற்கு செல்வார்கள். அவருடைய அமல்களுக்கு ஏற்ப, அவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப. சனஃப்ருகு லக்கும் அய்யுஹஸ் ஸகலான். சூரா ரஹ்மானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜின்களை பற்றி அதிகமாக பேசுகின்றான். மேலும் சூரா ஜின்னுக்காகவே இறக்கப்பட்ட ஒரு அத்தியாயம் இருக்கிறது. இப்படி குர்ஆன் சுன்னாவிலும் நாம் பார்க்கும் பொழுது ஜின்கள் என்ற படைப்பு மனிதர்களை தாண்டி ஒரு படைப்பு இருக்கிறது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், சனஃப்ருகு லக்கும் அய்யுஹஸ் ஸகலான். மனித வர்க்கமே, ஜின் வர்க்கமே, உங்களுக்கான கேள்வி கணக்கு கேட்பதற்கான அவகாசம் நாம் எடுப்போம் என்பதாக சொல்லி காட்டுகிறார். நாளை மறுமை நாளில் அவர்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கிறது. இன்று இப்படி ஏராளமான செய்திகள் ஜின்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். என்றாலும் கூட இந்த தலைப்பை போடுவதற்குண்டான நோக்கம் என்ன? இந்த நெருப்பாலான படைப்பு, அதான் தெரியுமே, நெருப்பாலான படைப்பு ஜின்னு தான் என்ற எண்ணம் நமக்கு வரும், இந்த சிந்தனை நமக்கு வந்துடும். இப்போ எதற்காக இந்த தலைப்பு போடப்பட்டிருக்கு என்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஜின்களை குறித்தான பல வழிகட்ட சிந்தனைகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதாவது இரண்டு சாரார்கள் இருக்கிறார்கள். ஜின்களை குறித்து அதை பற்றியான நம்பிக்கைகளை எப்படி புரிந்து கொள்வது என்று அறியாமல் தெரியாமல் அகீதாவுக்கு முரணாக இருக்கிறது, ஜின்களை குறித்தான நம்பிக்கையில் அகீதாவுக்கு முரணாக இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய உண்மையான நம்பிக்கைகளை, குர்ஆன் சுன்னா ஒளியில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை மறுத்து ஒதுக்கியவர்களாக அதை மறுக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னொரு கூட்டம் ஜின்களை குறித்தான நம்பிக்கைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடிய, அதன் மூலமாக மக்களை ஷிர்கின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய, அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய பல மக்களை நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக மிகப்பெரிய வழிகேடுகளும் விதஅத்துகளும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அதனால இதுல சரியான நம்பிக்கை எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅவுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், யார் ஒருவர் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ ஸலஃபு ஸாலிஹீன் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நூற்றாண்டை சிறந்த நூற்றாண்டாக சொன்னார்களோ, அந்த நூற்றாண்டில் உள்ளவர்கள் எந்த நம்பிக்கையில் இருந்தார்களோ, எந்த அகீதாவில் இருந்தார்களோ, எப்படி அல்லாஹ்விற்கு முரணாக இருக்கக்கூடிய செய்திகளை சரியான முறையில் இனம் கண்டு அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்துரைக்கக்கூடியவர்களாக இருந்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த ஜமாஅத் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅ எந்த நம்பிக்கையில் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். அதே போன்று தான் இந்த ஜின் விஷயத்திலும் சரி, சூனியம் விஷயத்திலும் சரி, இது போன்ற மார்க்கத்தில் தெளிவான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. என்னென்று சொன்னால், இன்றைக்கு இந்த ஜின்களை குறித்தான குழப்பங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஜின்கள் மனிதனுடைய உடம்புக்குள் செல்லுமா செல்லாதா, அதே போன்று சூனியத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம், சூனியத்தின் வாயிலாக இந்த ஜின்கள் இந்த மனிதர்களை வழிகெடுக்கக்கூடிய நிலைகள் என்ன, அதே போன்று மனிதர்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்வதற்காக, இந்த நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வதற்காக, ஷிர்கில் கொண்டு போய் விடுவதற்காக இந்த ஜின்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் மிக மோசமானதாக இருக்கிறது. எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான், வயௌம யஹ்ஷுருஹும் ஜமீஆ யா மஅஷரல் ஜின்னி கத் இஸ்தக்தர்து மினல் இன்ஸ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளிலே மக்களை எல்லாம் ஒன்று கூட்டிய பிறகு சொல்லுவான், யா மஅஷரல் ஜின், ஜின்வாசிகளே, ஜின் வர்க்கமே, கத் இஸ்தக்தர்து மினல் இன்ஸ், நீங்கள் மனிதர்களில் அநேகமானவர்களை வழிகெடுத்து உங்களுடன் சேர்த்து கொண்டீர்களா இல்லையா என்பதாக கேட்பார். இப்ப நாளை மறுமை நாளிலே இந்த ஜின்களின் மூலமாக வழிகட்ட மக்கள் ஏராளமான பேர் இருப்பார்கள் என்பது விளக்குகிறது. அப்ப இந்த ஜின்கள் எப்படியெல்லாம் மனிதர்களை வழிகெடுக்கிறார்கள், அதன் மூலமாக நாம் அதிலிருந்து நாம் பாதுகாக்கக்கூடிய நிலைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் இது போன்ற தர்பியா வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. அதோடு நிறுத்தல, ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை எதிரியாகவே எடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான்.
அப்ப இது போன்ற விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதில் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அது நம்மை ஷிர்கிலே கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது, நம்மை வழிகேட்டின் பக்கம் கொண்டு போய் விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற தர்பியா வகுப்புகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. எனவே இதை நாம் புரிந்து உணர்ந்து இந்த தர்பியா வகுப்பிலே சரியான முறையில் ஆர்வத்தோடு ஆசையோடு நாம் இதை கவனிக்க வேண்டும். அதற்காக தான் இவ்வளவு முயற்சிகளும் உழைப்புகளும் போடப்பட்டு இந்த தர்பியா வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த தர்பியா வகுப்பு 1 மணி நேரம் அதற்கான விளக்கங்கள் தர்பியா வகுப்பு நடைபெறும். அதற்கு பிறகு ஒரு பிரேக்குக்கு பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏற்படும். கேள்வி கேட்கலாம், அவர்கள் பதில் சொல்லுவாங்க. இதுதான் இந்த தர்பியா வகுப்பினுடைய சாராம்சமாக இருக்கிறது. எனவே அப்பாஸ் அலி ஜாதி அவர்கள் இந்த வகுப்பை எடுப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே கவனமாக இருந்து பேசாமல் வேறு எந்த ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடாமல் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாமல் கவனித்து இந்த வகுப்பை சரியான முறையில் பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். யா அய்யுஹன் நாஸ் இத்தகூ ரப்பக்குமுல் லஸீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லஸீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதிஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனின் வற்றா பெருங்கருணையும் கிருபையும் நம் தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள் மற்றும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வகுப்பில் ஜின்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். ஜின்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய படைப்புகளில் ஒரு படைப்பு. அடியார்கள் 3 வகை. இபாத், அல்லாஹ்வுடைய அடியார்கள். உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் நிறைய இருக்கு. பறவைகள், விலங்குகள், கால்நடைகள், கடல்வாழ் உயிரினங்கள், இப்படி எத்தனையோ வகையான படைப்புகள் உலகத்திலே இருக்கின்றன. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய படைப்பு 3 படைப்புகள். அதில் ஒரு வகையினர் மலக்குமார்கள், இன்னொரு வகையினர் மனிதர்கள், இன்னொரு வகையினர் ஜின்கள். இந்த 3 சாராரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள். மற்ற படைப்புகளை விட்டு இவர்கள் வேறுபட்டவர்கள். ஜின்கள் என்பவர்கள் மறைமுகமான ஒரு படைப்பு. அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள் மட்டும் இந்த படைப்பினத்தை நம்புவார்கள். இந்த உலகத்தில் எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றது, அதையெல்லாம் மனிதன் ஏற்றுக்கொண்டிருக்கின்றான். இந்த உலகத்தில் பறவைகள், கால்நடைகள் இருக்கிறது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு வராது.
மனிதன் அதை கண்கூடாக பார்க்கின்றான், எனவே அதை நம்பிக்கை கொள்கின்றான். ஆனால் மலக்குமார்களை யார் நம்புவார்? முஸ்லிம்களை தவிர யாரும் நம்ப மாட்டாங்க. வானவர்கள் ஒரு படைப்பு இருக்கிறது ஏனென்றால் மலக்குமார்களை நம்ம கண்ணால பார்க்கவில்லை. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்ன தகவல்களை கொண்டு நாம் மலக்குமார்களை நம்புகின்றோம். இந்த நம்பிக்கைக்கு பெயர் இஸ்லாம் ஈமான் என்று சொல்கின்றது. இது குருட்டு நம்பிக்கை அல்ல, இதுக்கு பெயர் ஈமான், அல்லாஹ்வை நம்புவது. உலகத்தில் நமக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன. நமக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் மட்டும் உண்மை அல்ல, அல்லாஹ் நமக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுத்திருக்கின்றான். வமா ஊதீது மினல் இல்மி இல்லா கலீலா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான், உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே நம்ம மறக்கக்கூடாது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை அவர் சரியாக நம்ப வேண்டும் என்றால் இந்த விஷயத்தை அவர் என்றைக்குமே மறக்கவே கூடாது. இதை மறக்கிறனால தான் நிறைய குழப்பங்கள் உருவாகிறது, ஈமானில் குளறுபடிகள் உருவாகின்றது. எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. சில பேர் நம்ம அதை சொல்ல மாட்டோம், ஏன்னா அது தெளிவான ஒரு குஃப்ரான வார்த்தை. எனக்கு எல்லாம் தெரியும் என்பது அது அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அனைத்தையும் அறிந்தவன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டும்தான். நம்முடைய அறிவை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய விளக்கங்கள் நிறைய இருக்கு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இது சம்பந்தமாக ஒரு படிப்பினையையும் கொடுத்தாங்க. மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்போது ஒரு மனிதர் கேள்வி கேட்கின்றார், மூசாவே, இந்த பூமியில் அதிகம் அறிந்தவர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைச்சாங்க? நாம தான் நபியா இருக்கிறோம், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு கல்வி கொடுக்கப்படுகிறது, இறை செய்தி வழங்கப்படுகிறது, எனவே நமக்கு தான் அதிகம் தெரியும் என்று அவர்கள் நினைத்து கொண்டு நான் தான் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இந்த பதில் சரியான பதில் அல்ல, இவ்வாறு அவர்கள் சொல்லி இருக்கக்கூடாது. அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு புரிய வைக்கின்றான். உடனே அல்லாஹ்விடமிருந்து வஹி வந்து விட்டது. ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவருக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் மக்களிலேயே அவர்தான் கூடுதலாக அறிந்தவராக இருந்தாலும் கல்வி யாருக்கு அதிகம் என்ற கல்வி விஷயத்தில் ஒரு கேள்வி வரும்போது ஒரு முஸ்லிம் என்ன பதில் சொல்ல வேண்டும்? அல்லாஹ். எனக்கு ஒன்றும் தெரியாது, அல்லாஹ் எதை சொல்லி கொடுக்குறானோ அது தெரியும். இதை சொல்ல மறந்த காரணத்தினால்தான் உடனே அல்லாஹ்விடமிருந்து அவருக்கு வஹி வந்தது, உங்களை விட இந்த பூமியில் ஒருவர் கற்றறிந்தவர் இருக்கின்றார், அது தெரியுமா உங்களுக்கு? நீங்க சொல்லிட்டீங்க நான் தான் அதிகம் தெரியும் சொல்லி, ஆனா உங்களை விட அதிக அறிவுள்ள ஒருவர் இருக்கின்றார், அதுவே மூசா அவங்களுக்கு தெரியல. இப்ப அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கேட்டார்கள், ஏன்னா அவங்க கல்வியில் ஆர்வம் உள்ளவர்கள் அல்லவா. யா அல்லாஹ், அப்படி ஒருவர் இருக்கிறார் என்றால் அவரை நான் சந்திக்க வேண்டும், அவருடைய கல்வியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆர்வப்படுறாங்க, அதுக்காண்டி கஷ்டப்படுறாங்க, நீண்ட பயணத்தை மேற்கொள்றாங்க. கடைசியில ஹதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொன்ன செய்தி என்ன? மூசாவே, இந்த கடலை பார், இதில் இந்த பறவை எவ்வளவு நீரை எடுத்திருக்கும். ஒரு பறவை ஒரு கடலில் ஒரு துளி அளவு நீரை எடுக்கிறது என்றால் இந்த கடல் எவ்வளவு பெருசு, இந்த பறவை எடுத்துக்கொண்ட தண்ணீருடைய அளவு எவ்வளவு சிறியது. இந்த அளவு கூட உன்னுடைய அறிவு என்னுடைய அறிவு கிடையாது, அல்லாஹ்வுடைய அறிவு பறந்து விரிந்தது. இப்ப கல்வியில் ஒரு மனிதர் எவ்வளவு கற்றாலும் சரி அவர் எனக்கு ஒன்றும் தெரியாது, அல்லாஹ் எனக்கு சொல்லி கொடுத்தது மட்டும்தான் அது ஏதோ கொஞ்சம் தெரியும், மற்றபடி நான் அறிந்தவன் அல்லங்கிற ஒரு எண்ணம் நம்ம உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருக்கணும். இஸ்லாமிய வரலாற்றில் வழிகெட்ட பிரிவினர்கள்
பல்வேறு குழப்பங்களை செய்திருக்கின்றார்கள். எல்லாத்துக்கும் என்ன அடிப்படை காரணம்னா, எனக்கு தெரியல, எனக்கு தெரியாதது உண்மை அல்ல. எந்த எண்ணம்? என்னுடைய அறிவுக்கு புலப்படவில்லை, எனக்கு தெரியவில்லை, என்னால் இதை அறிந்து கொள்ள முடியவில்லை, என் உள்ளம் இதை சரிகாணவில்லை அப்படின்னு சொல்லி மறுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஈமான். இப்படித்தான் நம்ம நம்பணும். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன், எனக்கு குறைவாகத்தான் அறிவு இருக்கிறது. முத்தகீன்களுடைய முதல் தன்மையே இதுதான். அல்லாஹ்வை பயந்தவர்கள் நல்லடியார்களுடைய முதல் பண்பே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். தாலிகல் கிதாப், சூரத்துல் பக்ராவுடைய முதல் வசனம், அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆன் முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியது. அல்லதீன யுமினூன பில் கைப். முத்தகீன்கள் யார்? நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்றான். தொழுவாங்க, அவங்க ஜக்காத்து கொடுப்பாங்க, பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. ஆனா முதல் தன்மையே யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்புவார்கள். மறைவானவற்றை நம்ப வேண்டும். நமக்கு தெரியாத விஷயங்களை அல்லாஹ் கூறிவிட்டார், நம்ப வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறிவிட்டார், நம்ப வேண்டும். இதுதான் மூமின்களுடைய பண்பு. அந்த அடிப்படையில் முஸ்லிம்கள் எல்லோருமே ஜின்களை நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். ஜின்கள் என்று இந்த உலகத்தில் ஒரு படைப்பு இருக்கின்றது. குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்கிறது. வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நான் படைக்கவில்லை. சூரத்துல் ஜின் என்று ஒரு அத்தியாயமே குர்ஆனில் இருக்கின்றது. அல் ஜின், ஜின்கள், அவர்களுக்கு மத்தியில் நடந்த உரையாடலை பற்றி அந்த சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இப்படி ஜின்கள் என்ற அந்த படைப்பை பற்றி குர்ஆனிலும் ஹதீஸுகளிலும் பல்வேறு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜின்களோட சந்திப்பு நடந்திருக்கு. ஜின்களை சந்திச்சிருக்கிறாங்க, ஜின்களோட பேசியிருக்கிறாங்க, ஜின்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட பேசியிருக்கிறாங்க. நபி அவர்கள் ஜின்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல நடந்த நிகழ்வுகள். ஜின், ஜின் என்றால் என்ன பொருள்? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? ஜின் என்ற ஒரு படைப்புக்கு நம்ம சொல்றோம். இந்த ஜின்னுங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், அது ஜன்னங்கிற அந்த வார்த்தையிலிருந்து உருவானது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபலம்மா ஜன்ன அலைஹில் லைலு, இரவு அவரிடம் சூழ்ந்தபோது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், இரவு அவரை மூடிய போது, இரவு அதிகரித்த போது. இப்ப ஜன்ன என்றால் அந்த மறைகிறது, மறைவது என்று பொருள். சொர்க்கத்துக்கு கூட நம்ம ஜன்னான்னு சொல்றோம். சொர்க்கத்தை நம்ம என்ன சொல்றோம்? ஜன்னத்துங்கிறோம். ஏன் அதற்கு ஜன்னத் என்று சொல்லப்படுகிறது? அது மரங்களால் சூழப்பட்டிருக்கும், மறைந்திருக்கும். வயிற்றில், தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவிற்கு ஜனீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதற்கு ஜனீன் பேர் வைக்கிறாங்க? அது தாயுடைய வயிற்றுக்குள் என்ன செய்யுது? மறைந்திருக்கின்றது. அதே போல்தான் இந்த ஜின்கள் என்பவர்கள் நம்முடைய கண்களை விட்டு மறைந்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு. எனவே அவர்களுக்கு ஜின்கள் என்று சொல்லப்படுகிறது. ஜின்கள் மனித இனத்திற்கு முன்பாகவே படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் 15வது அத்தியாயம் 27வது வசனத்தில் சொல்கின்றான், வல் ஜான்ன ஹலக்னாஹு மின் கபுலு மின் நாரி சமூம். ஜின்களை மனிதர்களுக்கு முன்பாகவே நாம் படைத்தோம். ஜின்கள் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள். மனிதர்களை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? மண்ணிலிருந்து. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் மண்ணிலிருந்து படைத்தான். மலக்குமார்களை அல்லாஹ் எதிலிருந்து படைத்தான்? ஒளியிலிருந்து. ஜின்களை அல்லாஹ் நெருப்பிலிருந்து படைத்தான். அது இப்லீஸ் கூட சொல்லுவான் இல்லையா? குர்ஆன்ல அல்லாஹ் எடுத்து காட்டுறான்,
நீ ஆதமுக்கு சுஜூது செய் என்று அல்லாஹ் சொன்னபோது இப்லீஸ் என்ன சொன்னான்? ஹலக்தனி மின் நார், என்னை நீ நாரினால் படைத்திருக்கிறாய். நார் என்றால் நெருப்பு. என்னை நீ நெருப்பினால் படைத்திருக்கிறாய். ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ மண்ணினால் படைத்திருக்கின்றாய். மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். ஜின்களிலும் நல்லோர்கள் தீயோர்கள் உண்டு. மனிதர்கள் எப்படி நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்க, கெட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. அதே போன்று ஜின்களிலும் நல்ல மனிதர்களும் உண்டு, தீய மனிதர்களும் உண்டு. சூரத்துல் ஜின்னில் அல்லாஹ் கூறுகின்றார், ஜின்கள் குறிப்பிடுவதாக, வஅன்னா மின்ன ஸாலிஹூன வ மின்னா தூன தாலிக், எங்களில் நல்லோர்களும் உண்டு தீயோர்களும் உண்டு. ஜின்கள் சொல்கின்றன, ஜின்களாகிய எங்களில் நல்லவர்களும் இருக்கின்றார்கள், தீயவர்களும் இருக்கின்றார்கள். தொழுகையாளிகள், அல்லாஹ்வை நம்பக்கூடிய மூமின்களும் உண்டு ஜின்கள்ல, ஈமான் கொண்ட ஜின்கள். அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிரான ஜின்களும் உண்டு. பெரும்பாவங்களை செய்யக்கூடிய பாவியான ஜின்களும் உண்டு. இதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அது 72வது அத்தியாயம். சூரத்துல் ஜின் என்பது 72வது அத்தியாயம். அந்த சூறாவை பார்த்தாலே நமக்கு ஜின்களை பற்றி பல்வேறு தகவல்கள் நமக்கு தெரியும். வஅன்னா மின்னல் முஸ்லிமூன், எங்களில் முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். வ மின்னல் காசிதூன், அநியாயம் அக்கிரமம் செய்யக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இப்ப நமக்கு எப்படி ஈமான் கொள்ளுங்க, தொழுகுங்க, வணக்க வழிபாடுகளை செய்யுங்க, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடங்க, அதுல தான் உங்களுக்கு மறுமையின் வெற்றி இருக்கிறது என்று நமக்கு குர்ஆன் சொல்கிறது, மார்க்கம் சொல்கிறது. உண்மையா இல்லையா? நமக்கு இன்மை மறுமையுடைய வெற்றி இந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதில் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடப்பதில் இருக்கின்றது. இதே போன்று ஜின்களுக்கும் உத்தரவிடப்பட்டது. அவர்களுக்கும் இந்த குர்ஆன் என்பது நமக்கு மட்டும் உள்ள வேதம் அல்ல, ஜின்களுக்கும் அருளப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனை ஓதிய போது ஜின்கள் செவியுற்றார்கள். கத் ஊஹிய இலைய அன்னஹு இஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின்னி, ஜின்களில் சிலர் குர்ஆன் ஓதுவதை, நபி அவர்கள் குர்ஆன் ஓதுவதை செவியுற்றார்கள். இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஆச்சரியமான இந்த குர்ஆனை நாங்கள் செவியுற்றோம். ஜின்கள் சொல்கின்றன, ஆச்சரியமான இந்த குர்ஆனை நாங்கள் செவியுற்றோம். அது நேர்வழி காட்டுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆனை ஜின்களுக்கு ஓதி காட்டிவிட்டு, நீங்கள் உங்களுடைய மக்களுக்கு, உங்களுடைய சமூகத்துக்கு, மற்றவர்களுக்கு இதை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மார்க்கம், கடமைகள் இதெல்லாம் மனிதர்களுக்கு இருக்கிற மாதிரி ஜின்களுக்கு உண்டு. சரி, நாம அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத வழியில போனா அல்லாஹ் என்ன செய்வான்? தண்டிப்பான். மறுமையில் நரகத்தை கொடுப்பான் பாவிகளுக்கு, மனிதர்களுக்கு. அதே போன்று ஜின்களில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்படாமல் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமான காரியங்களை செய்யக்கூடியவர்கள் உண்டு. அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமையிலே நரகமும் உண்டு. ஜின்கள் நரகத்துக்கு செல்வாங்க. பாவியா இருக்கக்கூடிய, மார்க்கத்துக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய ஜின்கள் நரகத்துக்கு செல்வார்கள். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சூரத்து சஜ்தாவில் சொல்லி காட்டுகிறான், நான் நரகத்தை ஜின்களை கொண்டும் மனிதர்களை கொண்டும் நிரப்புவேன். நரகம் நிரப்பப்படும். முதல்ல யார் அல்லாஹ் சொல்றான்? மனிதர்களுக்கு முன்னதாக ஜின்களைத்தான் சொல்லி காட்டுகின்றான். 7வது அத்தியாயம் 179வது வசனம், வலகத் ஸரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்களிலும் மனிதர்களிலும் அதிகமானோரை நரகத்துக்காக நாம் படைத்திருக்கின்றோம். இப்ப நரகத்தில் மனிதர்களைப் போல ஜின்கள் அதிகமாக இருப்பார்கள் என்பதை நம்ம நம்ப வேண்டும். ஜின்களுக்குன்னு சில வித்தியாசமான உணவுகள் உண்டு. நம்முடைய உணவுகள் நமக்கு தெரியும், ஜின்களுக்கும் உணவு இருக்கின்றது. ஜின்களுடைய உணவு என்ன அப்படின்னு சொன்னா, சஹீஹுல் புகாரியில் 3860வது ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்றும் போது ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களிடத்திலே கற்களை எடுத்து வருமாறு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது எலும்புகளை நீ எடுக்க வேண்டாம், எலும்புகளை நீ எடுக்க வேண்டாம். நீங்கள் உங்களை தூய்மை செய்யும் போது எலும்புகளை கொண்டு நீங்கள் தூய்மை செய்யாதீர்கள். என்ன காரணம்? அந்த எலும்புகள், நம்ம எலும்பை தான் போடுறோம், சாப்பிட்டுட்டு இந்த விலங்குகளுடைய எலும்புகளை நம்ம போடுறோம், இறைச்சியை நம்ம சாப்பிட்றோம். இந்த எலும்புகள் ஜின்களுக்கு உணவாக இருக்கின்றது. எப்படி உணவாக இருக்கிறது என்று சொன்னா, அந்த எலும்புகள் ஜின்களுடைய கைகளுக்கு போகும்போது அது நிறைவான கொழுத்த இறைச்சியாக மாறி, நம்முடைய பார்வைக்கு அது வெறுமனே எலும்பாகத்தான் இருக்கும். ஆனா அது ஜின்களுக்கு போய் சேரும்போது அது நிறைவான கொழுத்த இறைச்சியாக அது அவர்களுக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே போன்று கால்நடைகளுடைய சாணங்கள், கால்நடைகளுடைய விட்டைகள், அதை கொண்டும் நீங்கள் தூய்மை செய்யாதீர்கள். ஏனென்றால் அது ஜின்களுடைய கால்நடைகளுக்கு, நமக்கு எப்படி கால்நடைகள் இருக்கிறதோ அது மாதிரி ஜின்களுக்குன்னு ஒரு வகை கால்நடைகள் இருக்கின்றன. அந்த கால்நடைகளுக்கு அவை உணவுகளாக செல்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 682வது ஹதீஸ். இது போக தீய ஜின்கள் இருக்கிறார்கள் அல்லவா, ஷைத்தான்கள். பொதுவாக நல்ல ஜின்களை ஷைத்தான்கள்னு சொல்ல மாட்டாங்க. ஜின்களில் தீயவர்கள் ஷைத்தான்கள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. ஜின்களில் தீயவர்கள் ஷைத்தான்கள் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். இந்த ஷைத்தான்களுக்கு பிதா யார்? தந்தை. நம்ம மனிதர்களுக்கெல்லாம் தந்தை யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அவர்களின் மூலமாகத்தான் இன்றைக்கு இவ்வளவு மனித இனமும் பல்கி பெருகி இருக்கிறது. இப்போ உலகத்தில் நிறைய ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. ஷைத்தான்கள் என்பவர்கள் ஜின்களை பற்றி சொல்லக்கூடியது. ஜின்கள்ல உள்ள தீயவர்களை ஷைத்தான் சொல்லப்படும். இப்போ இந்த ஜின்களுக்கு பிதா, தந்தை யார் என்றால் இப்லீஸ் இருக்கிறான் இல்லையா, அவன் தான். ஏன்னா அவன் கூட ஒரு காலத்துல நல்லவனாக தான் இருந்தான். பிறகுதான் அவன் என்ன செஞ்சான்? காஃபிராக மாறினான். குர்ஆன் அப்படித்தானே சொல்லுது. அவன் ஜின்களுடன் இருந்தான், அவன் மலக்குமார்களுடன் இருந்தான் ஆரம்பத்தில். கான மினல் ஜின்னி, இப்லீஸ் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான். இப்லீஸ் எந்த இனம்? ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் யாரை படைச்சிருந்தான்? இப்லீஸை படைச்சிருந்தான். இப்போ இப்லீஸ் ஜின்னினத்தை சார்ந்தவன். அல்லாஹ் அவனை நெருப்பினால் படைத்திருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுக்கு நீ சுஜூது செய்யு அல்லாஹ் சொன்ன நேரத்துல தான் அவனுடைய குஃபர் வெளிப்படுகிறது. அவன் காஃபிரா மாறுறான். ஃபகஃபர கான மினல் காஃபிரீன், அவன் காஃபிராக ஆகிவிட்டான்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ இவனுக்கு வம்சாவளி இருக்குது. இப்போ அந்த இப்லீஸ் எப்படி கல்யாணம் பண்ணுவான், அவனுக்கு எப்படி குழந்தை பிறக்கும், அது நமக்கு தெரியல. ஆனா அவனுக்கு குழந்தைகள் உண்டு, அவனுக்கு வம்சாவளி உண்டு என்று குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்லீஸுக்கு வம்சாவளி உண்டு. குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 18வது அத்தியாயம் 50வது வசனம். கான மினல் ஜின்னி, இப்லீஸ் ஜின்னினத்தை சார்ந்தவனாக இருந்தான். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்தான். அஃபதத்தஹிதுனஹு வ துர்ரியத்தஹு அவுலியா, அவனையும் அவனுடைய வம்சாவளியையும் நீங்கள் நண்பர்களாக எடுத்துக்கொள்வீர்களா? அல்லாஹ் கேட்கின்றான். அவனையும் அவனுடைய துர்ரியத்னா வழிதோன்றல்கள், வம்சாவளி. அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா ஜின்களுக்கும் எல்லா ஷைத்தான்களுக்கும் தந்தை யார் என்றால் அவன்தான் இப்லீஸ். 7வது அத்தியாயம் 27வது வசனம், அதிலும் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, இப்லீஸும் அவனுடைய கபீல், அவனுடைய கூட்டமும் அவனுடைய கோத்திரமும் அவனுடைய இனமும் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்லீஸுக்கு கூட்டம் இருக்கின்றது, இனம் இருக்கிறது என்று இந்த ஆயத்துகள் நமக்கு சொல்கின்றது. இப்ப தீய ஷைத்தான்கள்,
ஜின்கள்ல தீயவர்களுடைய உணவு என்னன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள்ல மனிதர்கள் எங்கெங்கெல்லாம் பிஸ்மில்லா சொல்லாம அல்லாஹ்வுடைய பேரை சொல்லாம சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் யார் சாப்பிடுவாங்க? அந்த ஷைத்தான்கள், தீய ஷைத்தான்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு அது உணவாக போய் சேரும். நம்முடைய உணவு பிஸ்மில்லா சொல்லாமல் நாம் சாப்பிடும்போது அது ஷைத்தான்களுக்கு உணவாக போய் சேரும். சஹீஹ் முஸ்லிமில் 3761வது ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவோடு உட்கார்ந்துருக்காங்க, சாப்பிட்றதுக்காண்டி உட்கார்ந்துருக்காங்க, சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போது ஒரு சிறுமி வேகமாக வருகின்றார். வேகமாக வந்து அந்த உணவில் கை வைக்கிறார். அவள் எப்படி வந்தால் தள்ளி விடப்பட்டது போல, யாரோ அவளை வந்து புஷ் பண்ணி தள்ளி விட்ட மாதிரி அவங்க வேகமா வந்து அந்த உணவு தட்டில் கை வச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அவர் கையை என்ன செஞ்சாங்க, பிடிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கிராமவாசி வருகின்றார், வேகமாக வந்து உணவு தட்டில் கை வைக்கிறார். அவருடைய கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிடிச்சிட்டு இந்த இடத்துல சொன்னாங்க, இவங்களை யார் இந்த சாப்பாடு எடுக்க வச்சது தெரியுமா? ஷைத்தான். இவங்க பிஸ்மில்லா சொல்லாம இந்த உணவை சாப்பிடுவதற்கு ஷைத்தான் தூண்டினான். இப்படி இந்த உணவை இவர்கள் எடுக்கும்போது அதை ஷைத்தான் ஆகுமாக்கி கொள்வான். அவனுக்கு அந்த உணவு என்ன செய்யும், போய் சேரும் என்று அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படாத உணவுகள் ஷைத்தானுக்கு உரியவை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். ஜின்களுடைய இருப்பிடங்களை பற்றி ஹதீஸ்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் 3762வது ஹதீஸ். ஒரு மனிதன் இரவு கழிக்கின்றான், உறங்குகின்றான், வீட்டுக்குள் செல்கின்றான். அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அவன் அந்த வீட்டுக்குள் நுழையும் போது ஷைத்தான்கள் சொல்லிவிடுகின்றார்கள், உங்களுக்கு இங்கே இரவு தங்க முடியாது, உங்களுக்கு இங்கே இடமில்லை. அப்ப ஷைத்தான்கள் எங்க தங்குவாங்கன்னு கேட்டா நம்முடைய தங்குவாங்க. நம்ம அல்லாஹ்வை நினைக்கும் போது ஷைத்தான்கள் ஓடுவார்கள். நம்ம அல்லாஹ்வை நினைக்க மறக்கும் போது, தூங்கும் போது துவா சொல்லிட்டு படுக்கணும். இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லுதா இல்லையா? வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்லி நுழையிறது. இப்போ இந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லி நுழையும் போது ஷைத்தான்கள் ஓடி விடுவார்கள். இந்த இடத்துல நமக்கு தங்குறதுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் பிஸ்மில்லா சொல்லாமல் இருந்தால் ஷைத்தான்கள் சொல்வார்கள், உங்களுக்கு இங்கே தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. நம்முடைய வீடுகள் தீய ஷைத்தான்களுடைய இல்லமாக மாறும். எப்போது? நம்ம அல்லாஹ்வை மறக்கும் போது. இப்போ வீடுன்னு சொன்னால் தொழுகணும், குர்ஆன் ஓதணும், திக்ருகள் செய்யணும், அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கணும். இதுதான் நம்முடைய வீடுகள் நம்ம பாதுகாக்கும். இந்த தீய ஷைத்தான்களிடமிருந்து நம்முடைய வீட்டை பாதுகாக்கும். வீட்டில் பார்த்தோம்னா அல்லாஹ்வுடைய மார்க்கம் விஷயம் எதுவுமே இல்லை, ஷைத்தானுடைய விஷயங்களே இருக்குதுன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கணும். அந்த வீட்டில் மனிதர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க, தீய ஷைத்தான்களும் இருப்பாங்க. அப்ப ஷைத்தான்களோட வாழ்ந்தோம்னா நமக்கு என்ன குணம் வரும்? ஷைத்தானிய சிந்தனைகளும் ஷைத்தானுடைய குணங்கள் தான் வரும். இது எல்லாமே ஹதீஸ்கள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்று இந்த தீய ஜின்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடமாக நமக்கு சொல்லப்படுது கழிவறைகள். அங்கே தீய ஜின்கள் குடியிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இப்னு மாஜாவில் 292வது ஹதீஸ், இன்ன ஹாதிஹில் ஹுஷூஷ முஹ்ததரத்து, இந்த கழிப்பிடங்கள், இந்த இடங்கள், நீங்கள் கழிக்கக்கூடிய இந்த கழிப்பிடங்களில் ஜின்கள் வருகை தருவார்கள். எனவே நீங்கள் இந்த துவா ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், தீய ஜின்களிடமிருந்து, தீய ஆண் பெண் ஜின்களிடமிருந்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன். அப்ப ஜின்களிலும் ஆண் இருக்கிறது, ஜின்களிலும் பெண் இருக்கின்றது. அவர்கள் கழிப்பிடங்களில் வசிக்கின்றார்கள் என்று ஹதீஸ் நமக்கு சொல்கின்றது. ஜின்களுடைய ஆற்றலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். ஜின்கள் அல்லாஹ் நெருப்பினால் படைத்திருக்கின்றான். அவர்களுடைய ஆற்றல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, அவர்கள் பிரம்மாண்டமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடிய சக்தி கொடுக்கப்பட்டவர்கள். ஆற்றல்ல பார்த்தோம்னா மனிதர்களாகிய நாம் பலகீனமானவங்க. ஆற்றலில் மிகைத்த இந்த 3 படைப்புகள்ல
வலிமையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய படைப்பு யாரு? மலக்குமார்கள். அவருடைய தோற்றமும் பிரம்மாண்டமானது, அவர்களுடைய வலிமையும் பிரம்மாண்டமானது. அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு மலையவே என்ன செய்வாங்க, மலையை புரட்டி போடுவாங்க. மலை எவ்வளவு வலிமையானது, அந்த மலையை புரட்டி போடுவாங்க. பல்வேறு சமூகத்தாரை அழிக்கிறதுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை தான் என்ன செஞ்சு அனுப்புனாங்க. இப்போ வலிமையான படைப்புன்னு பார்த்தா அது மலக்குமார்கள் தான் முதன்மையில் வருவாங்க. இப்போ அதற்கு பிறகு வலிமையான படைப்புன்னு பார்த்தோம்னா குர்ஆனில் உள்ள தகவல்களை பார்க்கும்போது மனிதர்களை விட ஜின்களை அல்லாஹ் வலிமையான படைப்பாக படைச்சிருக்கிறான். குர்ஆனில் பல்வேறு செய்திகள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் 27வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சொல்கிறார். இப்போ இது ஜின்களை பற்றி ஒரு சுருக்கமான ஒரு விளக்கம் தான். இதற்கு பிறகு கேள்வி பதில் இருக்குது. நிறைய பேர் பல பேர் சந்தேகங்களோடு வந்திருப்பீங்க. அந்த சந்தேகங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த சுருக்கமான விளக்கத்துக்கு பிறகு விளக்கம் அளிக்கப்படும். 27வது அத்தியாயம் 41வது வசனத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததாக சொல்லி காட்டுகிறார். சஹர்னா, நாம் சுலைமானுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தோம். ஜின்களை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்திருந்தாங்க, கட்டுப்பாட்டில் அவங்க வச்சிருந்தாங்க. அதுல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சபா நாட்டில் ஒரு பெண் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார், அவருடைய சிம்மாசனத்தை என்னிடத்தில் யார் கொண்டு வருவார்? அந்த நாட்டில், அது நீண்ட பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த நாட்டில் அந்த பெண்ணுடைய சிம்மாசனத்தை, அரசியுடைய சிம்மாசனத்தை என்னிடத்தில் உங்களில் யார் கொண்டு வருவார் கேட்குறாங்க. அப்போது கால இஃப்ரீத்து மினல் ஜின், ஜின்களில் இஃப்ரீத் என்ற ஜின் கூறியது. இப்போ ஜின்களுக்குன்னு பேர்லாம் இருக்கு. எப்படி நமக்கு அப்துல் ரஹ்மான், அப்துல் காதர்லாம் பேர் இருக்கோ அதே மாதிரி ஜின்களுக்கும் பெயர்கள் இருக்கிறது. இஃப்ரீத் என்ற ஜின், இது ஒரு ஜின்னுடைய பெயர். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹன்சப் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, ஒரு ஜின்னுக்கு பேர் சொன்னாங்க. தொழுகையில நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது இல்லையா, எத்தனை ரக்காய் தொழுத நமக்கு தெரியாத அளவுக்கு நம்மளை ஆக்கி விடுறானா இல்லையா. இப்போ இந்த ஷைத்தானுக்கு பேரு ஹன்சப். இப்படி சில பெயர்கள் கூட சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இஃப்ரீத் என்ற இந்த ஜின் கூறியது, நீங்க இந்த இடத்துல இருந்து எழுவதற்கு முன்னதாக அதை நான் உங்க இடத்துல கொண்டு வருகின்றேன், நீங்க இங்க இருந்து எழுந்து போறதுக்கு முன்னாடியே நான் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப இன்னொரு ஜின் சொல்லுது, அதை விட சக்தி எனக்கு இருக்கு. நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில், நீங்க எழுந்து போறதை விட கண்ணிமைக்கும் நேரம் என்பது மிக குறுகிய ஒரு சின்ன ஒரு டைம். நீங்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை நான் உங்களிடத்திலே கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள என்னது, அந்த சிம்மாசனத்தை தூக்கிட்டு வந்து, ஒரு ராணியுடைய சிம்மாசனம் அது எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கு, அவ்வளவு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை இது போய் கொண்டு வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம ஈமான் கொள்றோம். இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி மனித அறிவு சொல்லும். அது எப்படி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய சிம்மாசனத்தை கண்ணிமைக்கும் நேரத்தில் எப்படி கொண்டு வர முடியும்? அது நமக்கு முடியாது, ஏன்னா நம்முடைய லெவல் அவ்வளவுதான். ஆனால் குர்ஆன் சொல்லுது ஜின்களுக்கு அது முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சக்தி, அப்படின்னா அது எவ்வளவு வேகமாக போய் ஒரு பொருளை எடுத்துட்டு வர அதுக்கு முடியும். ஒரு சிம்மாசனத்தை, ஒரு அரசியுடைய அதிகாரம், அந்த அரசை அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தை அரசை தூக்கிட்டு வந்துடும். அப்படிப்பட்ட சக்தி ஜின்களுக்கு இருந்தது. அதே மாதிரி 38வது அத்தியாயம் 39வது வசனத்தை அல்லாஹ் சொல்கின்றான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பெரிய கட்டிடங்களை கட்டினார். அந்த கட்டிடத்துல யாரை வச்சு கட்டினாங்கன்னா ஜின்களை வச்சு தான் கட்டினாங்க. வஷ்ஷயாத்தீன குல்ல பன்னாயி வ கவ்வாஸ், கட்டிடங்களை கட்டக்கூடிய ஷைத்தான்களை சுலைமானுக்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். வ கவ்வாஸ், ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய ஷைத்தான்களை, ஆழ்கடல்ல மூழ்கி முத்தெடுக்கிறது. ஆழ்கடல் என்பது எவ்வளவு கஷ்டமானது, அங்க போய் மூழ்கி முத்தை எடுத்து விட்டு வருவார்கள். வாஹரீன முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபார், இன்னும் சில ஷைத்தான்களை விலங்குகள் போட்டு அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டுப்படுத்தி கொடுத்தான். சில ஷைத்தான்கள் பணியாது இல்லையா, சில ஷைத்தான்கள் ஜின்கள் பணிஞ்சிரும். இந்த இஃப்ரீத் மாதிரி ஜின்கள்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாலும் கேட்போன்னு சொல்லி ஈமான் கொண்டுரும். அப்போ அவங்க சொன்னாலே போது உடனே செய்யும்.
ஆனால் நிறைய ஷைத்தான்கள் பணிய. அப்போ அந்த மாதிரி ஷைத்தான்களை ஜின்களை விலங்குகள் போட்டு சுலைமான் சொல்றதுக்கு அல்லாஹ் கொடுத்தான். ஏன்னா அவங்க விலங்க மாட்டிக்கிட்டே என்ன செய்வாங்க, அடிமைகள் மாதிரி. ஜின்கள் சுலைமான் சோங்கிட்ட வேலை செய்தார்கள் என்பதை நம்ம பார்க்கறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சக்தி உள்ள ஒரு படைப்பாக அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான், ஜின்களை சொல்லி காட்டான். இது நம்முடைய நம்பிக்கை, அப்படித்தான் நம்ம நம்பணும். அதே போன்று வானுலகத்துக்கு இலகுவாக போயிட்டு வரக்கூடிய சக்தி இந்த ஜின்களுக்கு இருக்கு. சஹீஹுல் புகாரியில் 3210வது ஹதீஸ்ல சொல்லப்படுது, குர்ஆனிலும் சொல்லப்படுது. சூரத்துல் ஜின் 72வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஜின்கள் சொல்வதாக, வானுலகத்தில் மலக்குமார்கள் முடிவு செய்யப்பட்ட விஷயங்களை தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை முடிவு செய்வார் இல்லையா, அந்த விஷயங்களை மலக்குமார்கள் தங்களுக்குள் பேசிக் கொள்வார்கள். அந்த தகவல்களை ஒட்டு கேட்பதற்காக ஜின்கள் செல்வார்கள். நாங்கள் வானுலகத்தில் அங்கும் இங்குமாக ஒட்டு கேட்பதற்காக உட்காருவோம் என்று ஜின்கள் சொல்லுது. இப்போ வானுலகத்துக்கு போறது சாதாரண விஷயமா? எங்க மலக்குமார்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஜின்கள் ஈஸியா போயிட்டு வரும். நம்மளாம் என்ன செய்ய முடியாது, அவ்வளவு தொலைவில் நம்ம போக முடியாது. ஆனா ஜின்கள் எந்த விதமான சாதனங்களும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு சக்தியை, ஆற்றலை அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார். இது போன்று நமக்கு சொல்லப்பட்ட தகவல் இவ்வளவு. அடுத்து ஜின்கள்ங்கிறது, ஜின்களுடைய வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நபிமொழியில் ஜின்களுடைய வகைகளை பற்றி சொல்லப்படுகின்றது. இப்னு ஹிப்பான், ஹாக்கிம், தப்ரானி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல் ஜின்னு அலா ஸலாஸத்தி அஸ்லா, ஜின்கள் 3 வகையினர். ஜின்கள் எத்தனை வகை? 3 வகையினர். ஒரு வகையினர் அங்கங்கே தங்கி கொண்டு இருப்பார்கள், பிறகு பல்வேறு இடங்களை நோக்கி பயணம் பண்ணி கொண்டு இருப்பார்கள். இப்படி ஒரு வகை. இன்னொரு வகையினர் அவர்களுக்கு இறக்கைகள் இருக்கும். லஹும் அஜ்னிஹத்துன், சில ஜின்களுக்கு இறக்கைகள் இருக்கும். அவர்கள் காற்றிலே பறந்து சென்று கொண்டிருப்பார்கள். இப்ப நம்மை போன்று தரை வழியாக பயணம் பண்ணி அங்கும் இங்கும் வாழ்ந்து செல்லக்கூடிய ஒரு வகையும் இருக்கிறார்கள் ஜின்கள்ல. ஜின்கள்ல இன்னொரு வகை இருக்கிறது, இறக்கை உள்ளவர்கள். இப்ப மனிதர்கள் நமக்கு எதுக்கு இறக்கை இல்லை, ஆனா மலக்குமார்களுக்கு உண்டா? இருக்கிற மலக்குமார்களுக்கு இறக்கைகள் இருக்கு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் உண்டு? 600 இறக்கைகள் உண்டு. சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், 2 இறக்கை உண்டுங்கிறான், 3 இறக்கை உண்டுங்கிறான். இன்னும் அதை விட பல வகையான எண்ணிக்கையில் இறக்கைகள் கொண்டவர்கள் மலக்குமார்கள். இப்ப ஜின்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களை எல்லாரையும் இல்லாட்டினாலும் ஒரு வகையினர் அவர்களில் இறக்கைகள் உண்டு, அவர்கள் காற்றிலே பறந்து கொண்டு செல்லுவார்கள். இப்படி ஒரு வகை. 2 வகை. 3வது வகை நம்ம அங்க புரியணும், ஹய்யாத்து வக்கிலாக, பாம்புகளும் நாய்களும். இப்படி ஒரு வகையும் இருக்கின்றார்கள். ஏன்னா இதை பொதுவாக இந்த மாதிரி ஒரு செய்தியை நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பாம்பை பார்த்தோம்னா பாம்பு மட்டும்தான் நமக்கு தோணும், நாயை பார்த்தால் அது நாய் என்று மட்டும்தான் நமக்கு தோணும். எல்லா பாம்புகளும் ஜின்கள் அல்ல, எல்லா நாய்களும் ஜின்கள் கிடையாது. ஆனால் பாம்புகளில், ஜின்களில், பாம்புகளில், நாய்களில் ஜின்னாக இருக்கக்கூடிய பாம்புகளும் உண்டு, ஜின்களாக இருக்கக்கூடிய நாய்களும் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த செய்தியில் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனால் பல்வேறு செய்திகளில் இது மட்டுமல்ல, இன்னும் நிறைய செய்திகள் இருக்கிறது. பாம்பு ஜின்னாக வரும், அதாவது ஜின்னு பாம்பு வடிவத்தில் வரும் என்பதற்கு பல்வேறு செய்திகள் இருக்கிறது. சஹி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 4151வது ஹதீஸ். இங்கதான் நம்ம உணரணும், பல்வேறு சாரார் குழம்புற இடம் இதுதான். இந்த மாதிரி ஹதீஸெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹதீஸின்படி தீர்ப்பு சொல்லவும் மாட்டாங்க. நிறைய பேர் இந்த ஹதீஸ்களை மக்களிடத்தில் சொல்றதும் கிடையாது. ஆனால் ஹதீஸ் இருக்குது, ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கின்றது. சஹி முஸ்லிமில், பலவீனமான ஹதீஸ் இல்லை, சஹி முஸ்லிமில் 4161வது ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னபில் மதீனத்தி நஃபரம் மினல் ஜின்னி, மதீனாவில் ஜின்னினத்தை சார்ந்த சில மனிதர்கள், சில நபர்கள் இருக்கின்றார்கள்.
கது அஸ்லமு, அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஜின்கள், முஸ்லிமான ஜின்கள். ஃபமன் ரஆ ஷைஅ மின் ஹாதிஹில் அவாமிரி, மதீனாவில் உங்கள் வீடுகளில் இந்த பாம்புகளை நீங்கள் யாராவது பார்த்தால் 3 நாட்களுக்கு அதை வெளியே போகுமாறு நீங்கள் உத்தரவிடுங்கள். அதற்கு பிறகும் அது தென்பட்டால் அதை நீங்கள் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது ஷைத்தான், அது ஷைத்தான். இந்த வார்த்தையை கவனிக்கணும். வீடுகளில் பாம்பை வர்றதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. முதல் இந்த செய்தி விளங்கிக்கணும். இது எல்லா இடங்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தி அல்ல. இன்ன பில் மதீனா, இது எங்க சொல்லப்பட்ட செய்தி? மதீனாவில் முஸ்லிமான சில ஜின்கள் இருக்கின்றார்கள். உங்க வீடுகளில் நீங்க ஒரு பாம்பை பார்த்தீங்கன்னா, மதீனாவில் வீடுகளில் நீ வசிக்கக்கூடிய வீடுகளில் ஒரு பாம்பை பார்த்தால் அவர்கள் முஸ்லிமான ஜின்னாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது, காஃபிரான ஜின்னாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. நீங்க பார்த்த உடனே அதை நீங்க கொள்ளாதீங்க. அதுக்கு 3 தடவை நீங்கள் எச்சரிக்கை விடுங்கள். 3 தடவை அதற்கு நீங்கள் எச்சரிக்கை விடுங்கள். அதற்கு பிறகும் மறுபடியும் தென்பட்டால், முஸ்லிமான ஜின்னா இருந்துச்சுன்னா அந்த பாம்பு அது போயிடும். இல்லை என்றால் அது முஸ்லிம் இல்லை, அது காஃபிரான ஒரு ஜின்னாக அந்த பாம்பு இருக்குமே, ஆனால் அது ஷைத்தான். அதை நீங்க தாராளமாக என்ன செய்யலாம், அடித்து கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்போ இந்த செய்தி இதே கருத்தில் சஹீஹ் முஸ்லிம்ல 2236வது ஹதீஸ். ஒரு சஹாபி என்ன செய்றாரு, போருக்கு போறார், வீட்டை விட்டு போறார். ஒரு ஆயுதத்தை எடுக்கிறதுக்காக போனவர் மறுபடியும் திரும்பி வர்றாரு. மனைவி வீட்டு வாசல்ல வெளியில நின்றுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே அவருக்கு கோபம் வருது. நாம இருக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வராத நம்முடைய மனைவி நாம வெளியே போன பிறகு என்ன செய்யறான், வீட்டு வாசல்ல இருக்கிறான்னு சொல்லி அவளை அடிப்பதற்காக, தாக்குவதற்காக இவர் போகின்றார். அப்ப மனைவி சொல்றாங்க, அவசரப்படாதீங்க, வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, நான் வெளியே வந்து இருக்கிறேன், வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்கிறாங்க. இவர் போய் பார்க்குறார், வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு. இப்ப அந்த பாம்பை இவரை அடிக்கிறாரு. அதுல பாம்பு இவரை கொத்தி இவர் மரணிக்கின்றார். இது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். மரணிக்கின்றார். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தகவலை என்ன செய்றாங்க, மறுபடியும் சொல்றாங்க. இன்னபில் மதீனத்தி ஜின்னன் கத் அஸ்லமு, மதீனாவில் முஸ்லிமாக இருக்கக்கூடிய சில ஜின்கள் இருக்கின்றார்கள். அது இந்த பாம்பு வடிவில் உங்களுடைய வீடுகளில் இருக்கின்றார்கள். எனவே நீங்கள் இந்த பாம்புகளை நீங்கள் வீடுகளில் பார்த்தால் 3 நாட்களுக்கு அதுக்கு டைம் கொடுங்க. 3 நாட்களுக்கு அதுக்கு டைம் கொடுங்க. வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அதுக்கு எச்சரிக்கை கொடுங்க. அதற்கு பிறகும் அது தென்பட்டால் அதை நீங்கள் கொள்ளுங்கள், ஏனென்றால் அது ஷைத்தான். நல்லா கவனிக்கணும், அந்த பாம்பு வந்து ஷைத்தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து என்ன, இது வரைக்கும் நம்ம என்ன பாம்புன்னு தான் பார்த்துருக்கோம். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாம்பு ஷைத்தான்ங்கிறதையும் சொல்றாங்க, அது முஸ்லிமா இருக்கவும் வாய்ப்பு இருக்காங்க. 3 நாளுக்குள்ள அது போயிருச்சுன்னு சொன்னா அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முஸ்லிமான ஒரு ஜின், பாம்பு தான். ஆனா அது ஜின் பாம்பாக என்ன செய்யும், வரும். இந்த கருத்துல நிறைய ஹதீஸ் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப ஜின்களை இப்ப அடுத்து அதே மாதிரி நாய்கள், நபி அவர்கள் நாய்களை என்ன செஞ்சிருக்காங்க, அது ஜின்களா இருக்க வாய்ப்பு. எல்லா நாய்களும் ஜின்கள் கிடையாது, சில நாய்கள் ஜின்களா இருக்க வாய்ப்பு இருக்கின்றது. நபி அவர்கள் குறிப்பிட்டு சில நாய்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, கொல்ல சொல்லியிருக்காங்க. அது ஷைத்தான்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த நாய் என்றால் ஹதீஸ்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருப்பு நாய், முழுவதும் கருப்பாக இருக்கக்கூடிய, அதனுடைய கண்களுக்கு மேல் புள்ளி இருக்கக்கூடிய கருப்பு நாயை நீங்கள் கொள்ளுங்கள், அது ஷைத்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாய்கள் ஜின்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. இது வந்து நம்ம எல்லா நாய்களுக்கும் பொதித்திட முடியாது.
இப்படி ஒரு தகவலை நம்ம என்ன செய்யணும், தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து, ஜின்களை நாம் பார்க்க முடியுமா? ஜின்களை நாம் பார்க்க முடியுமா? இப்போ ஜின்னுனாலே என்ன அர்த்தம் சொன்னோம்? மறைந்து இருக்கக்கூடியவர்கள். ஜின்கள்னாலே என்னது? மறைந்து இருக்கக்கூடியவர்கள். அப்போ அவங்கள நம்ம பரவலாக பார்க்க முடியாது, அவங்க மறைஞ்சு இருப்பாங்க. 7வது அத்தியாயம் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு, இப்லீஸும் அவனுடைய குலத்தாரும் நீங்கள் பார்க்காத ரீதியில் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இப்போ நாம அவங்கள பார்க்கறது இல்லை, ஆனால் அவங்க நம்மளை என்ன செய்கிறாங்க, ஜின்கள் நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு குரான்ல எல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். ஆனால் சில நேரங்களில் ஜின்கள் நமக்கு காட்சி தருவாங்க, மனித வடிவில் என்ன செய்வாங்க, வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அது நடந்திருக்கு, மனித வடிவில் ஜின்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அது நமக்கு தெரியாது. எப்படி பாம்புகளை எந்த பாம்பு ஜின்னு இனத்தை சார்ந்தது, எது ஜின் இல்லாத பாம்பு நமக்கு தெரியாது. எந்த நாய் ஜின்னா இருக்கக்கூடிய நாய், எது ஜின் இல்லாத நாய் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. இருக்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளவு. அதே மாதிரி மனிதர்களும் கூட ஜின் வடிவத்தில், ஜின் என்ன செய்யும், மனித வடிவில் வரும், மனித வடிவில் வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து இருக்கிறது. அதை நபியவர்கள் சொல்லும் போதுதான் சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிச்சு. நபியவர்கள் சொல்லவில்லை என்றால் அதை அவங்க சாதாரண ஒரு மனிதர் தான் என்ன செஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க. அப்ப ஜின்கள் மனித வடிவத்தில் கூட வரும். இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்ன, ஜின்கள் பாம்பா வர்ற மாதிரி, நாயா வர்ற மாதிரி மனித வடிவத்திலும் வரும். ஷைத்தான் என்ன செய்வான், மனித வடிவத்திலே வருவான். அது பல்வேறு நிகழ்வுகள் இருக்கிறது. உஹது போர், குறிப்பிட்ட சில போர்கள்ல எல்லாம் ஷைத்தான் என்ன செஞ்சான், மனித வடிவில் வந்துதான் அங்கே சஹாபாக்கள்கிட்ட பேசுனா, அப்படிலாம் நம்ம செய்திகளை பார்க்க, அது வரலாற்று செய்திகள் வைங்க. ஆனால் நமக்கு ஹதீஸ்களிலேயே அது சொல்லப்பட்டிருக்கு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, சஹீஹுல் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு, பல்வேறு ஹதீஸ் கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜக்காத்துடைய பொருளை பாதுகாப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பொறுப்பில் நியமித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு உங்களுக்கு பொறுப்பு என்ன, சதகத்துல் ஃபித்ருடைய அந்த உணவுப் பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு. அப்போது ஒரு மனிதன் வந்தான், அவன் அந்த பொருட்களை, உணவுப் பொருட்களை திருடுகின்றான். நான் அவனை கையும் களவுமாக பிடித்து விட்டேன். அவன் என்னிடத்தில் கெஞ்சுகின்றான், எனக்கு குடும்பம் இருக்கிறது, எனக்கு குடும்பம் இருக்கிறது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், இந்த ஒரு தடவை என்னை விட்டுருங்க, மறுபடியும் திரும்பி வரமாட்டேன் அப்படிலாம் சொல்றான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவனை விட்டுடுறான், சரி போ அப்படின்னு விட்டுடுறான். 2வது தடவையும் அவன் வர்றான், அந்த உணவுப் பொருளை திருடுறான். அப்பையும் இதே மாதிரி கெஞ்சுறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு விட்டுட்டாங்க. இப்போ 3வது தடவை மாட்டும் போது அவன் ஒரு செய்தியை சொல்றான், அபூ ஹுரைராவே என்ன நீங்க விட்டுருங்க, நான் உங்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல ஒரு செய்தியை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ன செய்தி, நீங்க தூங்கும்போது ஆயத்துல் குர்சிய ஓதிட்டு படுத்தீங்கன்னா நீங்க சுபுக அடைகிற வரைக்கும் ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். இவன் தான் ஷைத்தான். அப்ப இந்த ஷைத்தானே சொல்றான், நீங்க ஆயத்துல் குர்சி ஓதிட்டு படுத்தீங்கன்னா ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான். இப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான், அபூ ஹுரைரா விட்டுட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இந்த மாதிரி 3 தடவை வந்தா இப்படி ஒரு செய்தியை கடைசியா சொல்லிட்டு போயிட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைராவே அவன் யார் தெரியுமா, அதாக்க ஷைத்தான், அவன் ஒரு ஷைத்தான். அவன் மனித வடிவில் உங்களிடத்துல வந்திருந்தாலும் அவன் ஒரு ஷைத்தான். அவன் எதுக்கு வந்திருக்கிறான், இந்த மாதிரி உணவுப் பொருளை திருட வந்திருக்கிறான். அப்ப மனிதர்களுடைய உணவுகளை ஜின்கள் திருடுவாங்க, ஷைத்தான்கள் என்ன செய்வாங்க, எடுத்துட்டு போவாங்க என்ற ஒரு செய்தியும் இதுல நமக்கு என்ன செய்யப்படுது, சொல்லப்படுது. அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அவன் ஷைத்தான், சதக வஹுவ கதுப், அவன் பொய்யன், தீயவனாக இருந்தாலும் அவன் கூறிய இந்த செய்தி என்னது, உண்மையானது. பொதுவாக இந்த செய்தியை ஹதீஸெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதை சொல்லும் போதே சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஷைத்தான் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க, இப்லீஸ் உண்மையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னது, இப்லீஸுடைய உரைகளை கேட்கறது, ஷைத்தானுடைய பேச்சுகளை கேட்டு
இது உண்மை, இது போய். இப்படியா? இப்லீஸ் சொன்னது உண்மைன்னு நம்ம ஏத்துக்கிறோம். ஏன் ஏத்துக்கிறோம்? அதை யார் உண்மைப்படுத்தினாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்துறதுனால தான் ஏத்துக்கிறோம். இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம், ஏத்துக்கிற மாட்டோம். இந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். இப்போ இப்படி மனித வடிவிலும் வந்திருக்கின்றார்கள் சஹாபாக்கள். ஜின்கள் என்ன செஞ்சிருக்காங்க, மனித வடிவில் பார்த்துருக்குறாங்க. இது நபியுடைய காலத்தில் நடந்த நிகழ்வு. இந்த இதை புரிந்து கொள்ளாத மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ஹதீஸ்களெல்லாம் மறுப்பாங்க. வழிகட்டு சாரார் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனிதர்களாக வர்றது, பாம்புகளாக வர்றது, நாய்களாக வர்றது, இந்த ஹதீஸ்களை எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அவங்க நினைச்ச மறுக்கவும் செய்வாங்க. மறுக்கக்கூடிய சாரார்களும் உண்டு. ஆனால் எல்லாமே சஹீஹான ஹதீஸ், சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே நாம் இந்த விஷயங்கள் என்ன செய்யணும், நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து, ஜின்கள் நமக்குள் இருப்பார்களா? அடுத்த ஒரு விஷயம், ஜின்கள் மனிதர்களுக்குள் இருப்பார்களா அப்படின்னு கேட்டா, முஸ்லிம்களுடைய நம்பிக்கை, குறிப்பாக குர்ஆனையும் சுன்னாவையும் ஏற்றிருக்கக்கூடிய சாரார்களுடைய இமாம்கள் எல்லோருடைய நம்பிக்கையும் இதுல ஒரே ஒரு விஷயம்தான், மனிதர்களுக்குள் ஜின்கள் இருக்கின்றார்கள். நமக்குள்ள என்னது, ஜின்கள் உண்டு, நம்முடைய உடலில் உண்டு, நமக்குள் உண்டு. ஜின்கள் மனித உடலுக்குள் புக முடியுமா என்றால் புக முடியும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸில் சொல்லப்படுகின்ற கருத்து. இப்போ குர்ஆன்ல சொல்லப்படுது, 43வது அத்தியாயம் 38வது வசனம், ஷைத்தானை பத்தி அல்லாஹ் சொல்றான், கரீன். அவன் கரீன். கரீன் என்றால் நம்முடனே இருக்கக்கூடியவன். கரீன் என்றால் ஜோடி, அதாவது மனிதனுடன் அவன் அப்படி சேர்ந்தே இருப்பான், இணைந்திருக்கக்கூடியவன். ஷைத்தானா அல்லாஹ் கரீன்னு சொல்லி காட்டுறான். அப்ப நம்மோட கரீன் உண்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விளக்கி சொல்றாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல 784வது ஹதீஸ், நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் குறுக்கே போகின்றான். குறுக்க போனா நீங்க என்ன செய்யுங்க, கையை நீட்டி தடுங்க. இது நல்லா விளங்கிக்கணும். இது எங்க, நம்ம தொழுகும் போது ஒரு தடுப்பை நோக்கி தொழுகணும். அந்த தடுப்பையும் மீறி ஒரு மனுஷன் என்ன செய்யறான், உள்ளக்க கிராஸ் பண்ணி போறான்னா அவனை நம்ம கையால தடுக்கணும். 2வது தடவையும் அவங்க குறுக்க வந்தான்னா அவனை கையால தடுங்க. 3வது தடவை வந்தா அவனை எதிர்த்து நீங்க சண்டையிடுங்கள். கரீன், ஏனென்றால் அந்த மனிதனுடன் கரீன் இருக்கின்றான். கரீன்னா யாரு? ஷைத்தான். எப்பொழுதும் மனிதனுடன் இணைந்திருக்கக்கூடிய ஷைத்தான் அவனுடன் இருக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று சஹீஹ் முஸ்லிமில் 5035வது ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சந்தேகப்படுறாங்க. இரவு நேரத்தில் நபி அவர்கள் எழுந்து வீட்டை விட்டு வெளியே போறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி அவர்கள் எங்க போறாங்க, நம்ம நாள் நம்ம இடத்துல இவங்க இருக்கணும், இந்த இடத்துல நம்ம வீட்டை விட்டுட்டு வெளியே போறாங்கன்னா வேறொரு மனைவி வீட்டுக்கு போறாங்களா? இதுதான் அவங்களுக்கு வந்த குழப்பம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்தொடர்ந்தே போறாங்க. நபி அவர்கள் கபர்ஸ்தானுக்கு தான் போனாங்க. போய் மௌத்தாக்களுக்கு துவா செஞ்சுட்டு வந்தாங்க. ஆயிஷா அவங்களுடைய மூச்சு வாங்குது, அவங்க மூச்சு இறக்குது. ஆயிஷாவே என்ன விஷயம், கது ஜாக்க ஷைத்தானுக்கி, உன்னுடைய ஷைத்தான் உங்ககிட்ட வந்துட்டானா? நபி அவர்கள் கேட்குறாங்க, ஆயிஷாவே உன்னுடைய ஷைத்தான் உன்னிடம் வந்து விட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, என்கிட்ட ஷைத்தான் இருப்பானா? இன்னைக்கு நம்ம இந்த இதை சொல்லும்போது நிறைய பேர் அப்படித்தானே கேட்குறோம், ஷைத்தான் உங்ககிட்ட இருக்கிறன்னு சொன்னா அது என்கிட்ட ஷைத்தானா, எப்படி என்கிட்ட ஷைத்தான் இருப்பான் அப்படின்னு வினோதமா கேள்வி. இந்த கேள்வி அன்னைக்கு வந்திருக்கு. என்கிட்ட ஷைத்தான் உண்டா? உங்ககிட்ட மட்டும் இல்ல, மனிதனாக இருக்கக்கூடிய எல்லோரிடத்திலையும் ஒரு ஷைத்தான் இருக்கின்றான். ஒவ்வொரு இன்சானுடனும் ஜின்னினத்தை சார்ந்த ஒரு ஷைத்தான் இருக்கின்றான். இப்ப நம்மோட ஒரு ஷைத்தானோட தான் நம்ம என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஷைத்தான் தான் நமக்கு பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்துறது, பல்வேறு சிந்தனைகளை ஏற்படுத்துறது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, அப்ப உங்ககிட்ட இருக்கிறானா? ஆம், என்னிடத்திலையும் இருக்கின்றான், ஜின்னத்தை சார்ந்த ஒருவன் இருக்கின்றான். ஆனால் அவன் இஸ்லாம் ஆகிவிட்டான். என்கிட்ட இருக்கக்கூடிய ஜின்னு முஸ்லிம் ஆயிடுச்சு. எனக்கு நல்லதை தவிர வேறு எதையும் அவன் சொல்ல மாட்டான். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஜின்னெல்லாம் அப்படி கிடையாது. அது உங்களுக்கு என்ன செய்யும், கெட்டதை சொல்லும், உங்களுக்கு கெட்ட சிந்தனைகளை ஏற்படுத்தும்,
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி புகாரியில் 3281வது ஹதீஸ், ஜின்கள் மனிதர்களில் ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஓடுகிறார். இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தமி, ஷைத்தான் மனிதனிடத்திலே ரத்தம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஓடுகின்றார். ரத்தம் ஓடாத ஒரு இடம் உண்டா உடல்ல? இருக்குதா? இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கு. இப்போ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயும் ஷைத்தான் என்ன செய்யறான், ஓடுகிறான். உங்கள் உள்ளத்தில் அவன் கெட்டதை போட்டு விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆக இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை விளக்கிட்டே போனோம்னா அப்படியே போயிடும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை நீங்க ஒவ்வொரு கேள்விகளாக கேளுங்க. ஆமா, பாம்பு ஹதீஸ் சொன்னோம் இல்லையா, அது மதீனாவுக்கு மட்டும் பொருந்துமா அல்லது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க.